ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சேனல் டிசி. இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே பாருங்கள், வெல்கம் போர்டு நல்வரவு. ஓகேங்களா? பாருங்கள், குத்துவலுக்கு வெல்கம் போர்டு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், இதெல்லாமே நம்ம மைக் செட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய குத்துவலுக்கு வெல்கம்மு. அதுதான் பாருங்கள், நல்வரவு. நம்ம கல்யாணத்துக்கு, ஃபங்க்ஷனுக்கு, எல்லா இதுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி ஆட்சிக்கிட்ட வெல்கம்மு இல்லை நல்வரவு குத்துவலுக்கு வச்சு நம்ம கட்டுவோம். பாருங்கள், அந்த மாதிரி தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டில் பண்ணுது. இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ப்ளேவுட்டு மேலே கார்னரில் பார்த்திங்கன்னா கட்டை வச்சு அடிச்சிருக்கணும். இது ப்ளேவுட்டில் இது ஃபைபர் சீட்டு, அதாவது மழையில் வெயிலில் எல்லாத்துலேயும் தாங்கக்கூடிய ஃபைபர் சீட்டு. இங்கே பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா குத்து வழக்கு, அப்புறமேட்டு வெல்கம்மு, நல்வரவு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்டில் உடஞ்சது தான். இது ஏதோ அச்சு ஸ்டிக்கர் இந்த மாதிரி இதில் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கையில் பெயிண்டில் உடஞ்சது. பாருங்கள், ஃபைபர் ஷீட்டில் நல்லா நீட்டாக ரெடி பண்ணி மேலே நல்லா நெகுன்னு, அதாவது நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி பெயிண்டிங் போட்டு பட்டி போட்டுவிட்டு அதுக்கப்புறமேட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த நைஸிங் தெரியும் பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு. அந்த மாதிரி நம்ம நைஸ் பண்ணிவிட்டு உரையிறது தான் பாருங்கள். உறைஞ்சி எந்தெந்த இடத்துல பல்பு 12 வோல்ட் பிக்சல் நம்ம சொருகணுமோ அங்கெல்லாம் வந்து பாருங்கள் நம்ம ஓட்டை போட்டு வச்சுருப்போம். அதாவது 12 வோல்ட் பிக்சல் 9mm பல்பு போகிற மாதிரி பாருங்கள். 9mm பல்பு நீங்கள் வச்சு அழுத்துனீங்கன்னா செட்டாக பட்டனு கிளிப்பு மாதிரி உக்காந்திக்கும், வெளியில் வராது. ரொம்ப நீங்கள் உள்ள அழுத்துனீங்கன்னா மறுபடி வெளியில் வந்துடும். மறுபடி நீங்கள் எதுவும் சொல்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். ஆனால் நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே செட்டாக நின்றுக்கும் பாருங்கள். கிளிப்பு மாதிரி அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கும். அந்த ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா 9mm பல்புக்கு போகிற மாதிரி தான் நம்ம போட்டிருப்போம். பாருங்கள், அந்த மாதிரி பல்பு எல்லாமே நம்ம பிக்சலில் போட்டாச்சு. அந்த மாதிரி பல்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போர்டில் போட்டாச்சு. இது வந்து பாருங்கள் எம்டி போர்டு. எம்டி போர்டெலாம் நம்ம உடஞ்சி நம்ம பெயிண்ட் அடித்து ஓட்டெல்லாம் போட்டு தந்துடுவோம். நம்ம அந்த ஓட்டையில் பல்பு போடணும். ஓகேங்களா? குத்து வழக்குக்கு வெல்கமுக்கு எல்லாமே நம்ம பல்பு போடணும். பாருங்கள், தான் வெல்கமுக்கு பாருங்கள் பல்பு எப்படி போட்டுக்குதுன்னு. அந்தந்த பெயிண்ட்டுக்கு என்னென்ன கலர் பிக்சல் வருமோ அந்த பிக்சல் போட்டுக்கிறோம். பாருங்கள், எல்லோ, பிங்க்கு, ஒயிட்டு, எல்லோ, பிங்க்கு, அதுக்கு மட்டும் க்ரீனு, இது 3 கலர் வச்சு பாருங்கள் நம்ம பெயிண்டில் உடஞ்சிக்கிறோம். அந்த 3 கலர் நம்ம பிக்சலில் போட்டுக்கிறோம். பாருங்கள், இது பாருங்கள், நான் இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு. பாருங்கள், ரொம்ப நீங்கள் இழுத்திங்கன்னா மட்டும்தான் பிஞ்சிட்டு வரும். அதாவது அந்த கிளிப்புலேருந்து வெளியில் வருமா தவிர மற்றபடி எல்லாமே பாருங்கள் கிளிப்பு மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கும். பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் போர்டு அந்த லைட்டை பிடிச்சி தூக்கினாலும் அந்த லைட்டு தனியாக வராது. பாருங்கள், போர்டில் எவ்வளோ அழுத்தி பிடிச்சிக்கிச்சு. ஓகேங்களா? நான் பாருங்கள் எத்தனை டைம் பாருங்கள் இழுத்திங்கன்னா மட்டும் தான் வரும். மற்றபடி கிளிப்பு மாதிரி அழுத்திக்கும். ஓகேங்களா? அதில் எந்த ஒரு பயமும் வேணாம். இதில் நீங்கள் என்ன ஸ்ட்ராங்காக வேணால் ஃபெவிக்விக்கு நீங்கள் போட்டு ஒட்டிக்கலாம். அப்படி ஒட்டிட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக வரும். ஆனால் ஃபெவிக்விக்கு போட்டால் என்ன பிரச்சனைனா, மழையில் வெயில் இருக்கிறதுனால ஃபெவிக்விக்கும் லைஃப் லாங் வராது. அது இல்லாமல் இந்த பிக்சலில் வந்து நீங்கள் ஃபெவிக்விக் போடுறது வேஸ்ட்டு. ஏன்னா இதை நம்ம எடுத்து கட்ட போகிறோம், கட்டி அப்படியே நம்ம அவுத்து வைக்க போகிறோம். மற்றபடி வேறு எதுவும் போட்டு இழுத்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டோம். எடுத்து கட்டுவோம், கட்டிட்டு அப்படியே எடுத்து வச்சுருவோம். ஓகேங்களா? அப்படி தான் பண்ணுவோம். அதனால் நீங்கள் அந்த ஹோல்ஸில் போகிற மாதிரி அழுத்திட்டிங்கனாலே போதும். நாமளும் அப்படி தான் அழுத்தி தருவோம். ஓகேங்களா? அப்படி தான் நம்ம தருவோம். அதுக்கப்புறமேட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 போர்டுக்குமே தனித்தனியாக 2 amps வச்சு கொடுத்துருவோம். ஏன்னா 3 போர்டுக்கும் நம்ம டிசி லைனு பிக்சர், அதாவது நம்ம மைக் செட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னா 3 செட்டுக்குமே வந்து டிசி ஓட்டு எடுத்து கொடுத்துட்டு இருக்கும்போது அதனால் என்ன பண்ணுவோம்னா 2 amps பவர் சப்ளை பாருங்கள் வாட்டர் ப்ரூஃப் தருவோம். அந்த 2 amps பவர் சப்ளை நம்ம எடுத்து வச்சுட்டோமா, நீங்கள் 3 போர்டையுமே டேரெக்டாக கரண்டில் ஏசி கரண்டில் போட்டிங்கன்னா அது பட்டி கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம வச்சு தந்துடுவோம். பாருங்கள், இந்த 2 amps பவர் சப்ளையில் ரெட்டு பிளாக்கு வந்து 12 வோல்ட் டிசி அவுட்புட்டு. அதை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம போர்டில் பிக்சலில் பாருங்கள் கொடுத்துருப்போம். அந்த பிக்சலில் நம்ம ப்ளஸ் மைனஸை சீவிட்டு அந்த சீவிட்டு நம்ம ஜாயிண்ட் அடிக்கிறதுக்கு ஹீட் சிலுக்கு போட்டு ஹீட் பண்ணி விட்ருவோம். ஏன்னா டேப் அடித்தோம்னா என்ன ஆகுனா, நாளாக மழையில் நினைஞ்சிச்சின்னா டேப்பு வந்து இந்த பிசு தன்மை அந்த ஒட்டை தன்மை போயிடும். அதுக்கு மாதிரி டேப்பு நமக்கு பிரிஞ்சுட்டு வந்துடும். அப்படி டேப்பு பிரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைன் போடும் போது ஒயர் 2 டச் ஆனிச்சுன்னா ஏசி லைனாக இருந்தால் கரண்ட் அடிச்சிடும். அதாவது ஏசி லைனாக கரண்ட் வந்துடும். அதுமாதிரி டிசி லைனாக இருந்தால் பிக்சலுக்கு போயிடும், பவர் சப்ளை போயிடும். ஓகேங்களா? அதனால் டேப் வந்து நீங்கள் மைக் செட்டுக்கு எதாவது போடுறீங்களா தான் அதிகபட்சம் யூஸ் பண்ணாதீங்க. பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் சீரியல் இப்போதைக்கு ஜாயின் பண்ணி அப்புறம் அவுத்து பண்ணால் அதுக்கு நீங்கள் டேப் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி பர்மனெண்ட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் டேப் யூஸ் பண்ண வேணாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஹீட் சிலுவை போட்டுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், ஹீட் சிலுவெல்லாம் போட்டாச்சு. போட்டுவிட்டு நல்லா நீட்டாக அந்த 2 செம்பு கம்பியும் டச் ஆகாத அளவுக்கு ஹீட் சிலுவை போட்டுவிட்டணும். பாருங்கள் எப்படி போடுறேன்னு பாருங்கள் நீங்களே. இதே மாதிரியே தான் 3 போர்டுக்குமே நீங்கள் தனித்தனியாக எஸ்எம்பிஎஸ் வச்சு நீங்கள் ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு
அந்த ஏசி அந்த பவர் அந்த 2 ஆம்ஸ் எஸ்எம்பிஎஸ்ஸை நீங்கள் அதில் வச்சு போட்டலாம். இப்போ நம்ம அந்த 2 ஆம்ஸ் எஸ்எம்பிஎஸ்ஸுக்கு ஏசி சப்ளை கொடுக்கணும். அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இதே மாதிரியே 3 போர்டுக்குமே நம்ம ஒயர் லைன் அடிச்சு விட்டு எல்லா லைனுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம ஈட் சில்லு போட்டு ஹீட் பண்ணி விட்டணும். ஏன்னா ஈட் சில்லு போட்ட மாதிரி தான் நமக்கு சேஃப்டியாக இருக்கும். மழைக்கு வந்து நமக்கு பிரிஞ்சிட்டு டேப் வந்து பிரிஞ்சிட்டு வந்துடும். இது வந்து ஒன்றுமே வரும், அப்படியே இழுத்து பிடிச்சிக்கும். அதனால் நம்ம ஈட் சில்லு போட்டுக்கலாம். பாருங்கள், ஈட் சில்லு போட்டுவிட்டு நல்லா கரெக்டாக செம்பு கம்பியில் நடுவில் இருக்கிற மாதிரி வச்சு விட்டு ஹீட் பண்ணி விட்ருங்க. நம்ம ஹீட் பண்ணிட்டோமா நமக்கு டோட்டலாக எந்த ஒரு டேமேஜ் ஆகாது, நீட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு செட்டு போர்டுனா 2 குத்து விளக்கு ஒரு நல்வரவு, அப்படின்னா 2 குத்து விளக்கு ஒரு வெல்கமே. அதை தான் பாருங்கள் ஒரு செட்டை வரும். நம்மக்கிட்ட மொத்தம் 3 போர்டு வரும். ஓகேங்களா? இந்த பெயிண்ட் எல்லாம் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் தான். மழையில் நனைஞ்சாலும் பெயிண்ட் போகாது, அந்த மாதிரி இருக்கும். மேலே பாருங்கள் எஸ்எம்பிஎஸ்சில் நம்ம ஏசி லைன் கொடுத்தோம்ல, அதை வந்து நம்ம இப்போ சுவிட்ச் பாக்ஸில் போட்டு பவர் சப்ளை லைட்டு எரியுதான்னு பார்க்கலாம். பாருங்கள், டேரெக்டாக நம்ம கேரண்ட்லேயே போடுறோம். அது வந்து ஏசி பவர் சப்ளை 2 ஆம்ஸ்னால டேரெக்டாக கேரண்ட்லேயே போட்டோம். பாருங்கள், நமக்கு பவர் சப்ளை எரியுது. பிக்சலும் பாருங்கள் ஆன் ஆகிடுச்சு. அதனால் இப்போ அப்படியே நம்ம லைன் அடிச்சது கரெக்டாக இருக்குது. அப்படியே நம்ம அதுக்கு டேக் போட்டு நல்லா நீட்டாக பர்மனெண்ட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், செட்டு பிரைட்னஸ்லாம் பாருங்கள் பக்காவாக இருக்கும். அதனால் நம்ம அந்த ஹீட் பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு டேக் எல்லாம் ஒவ்வொரு ஹீட் பண்ணதுக்குமே டேக் போட்டுட்டு நல்லா நீட்டாக பர்மனெண்ட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இது எதுக்கோசரம் ஏசியில் நம்ம பராமரித்தோம்னா, நான் முன்னே சொல்லியிருந்தேன், ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போடாமல் நம்ம பிக்சல்லேருந்து டிசியை கொண்டு வந்துருக்க முடியாது. அதனால் டேரெக்டாக கேண்டில் போடாமல் இருந்தால் 3 போர்டுக்கு ஏசி பவர் சப்ளை கொடுத்துட்டோமா நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஓகேங்களா? பாருங்கள், எல்லாத்தையுமே ஹீட் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக எடுத்து வச்சாச்சு. 3 போர்டுக்குமே பாருங்கள் நம்ம ஹீட் சில்லு போட்டு எஸ்எம்பிஎஸ் 2 ஆம்ஸ் போட்டு பாருங்கள் டேக் போட்டு நல்லா நீட்டாக பர்மனெண்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே 3 செட்டுமே நம்ம மைக் செட்டுக்கு, அதாவது டெக்கரேஷனு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாரு. ஓகேங்களா? அவருக்கு நம்ம ரெடி பண்ணி தரதான் தான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போகலான்னு இந்த வீடியோ மேக் பண்ணது. ஓகேங்களா? பாருங்கள், பின்னாடி வந்து நம்ம சீட்டு போட்டு தர மாட்டோம். ஆனால் ஒவ்வொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சீட்டு போட்டு தருவாங்க. நாம் வந்து சீட்டு போட்டு தர மாட்டோம். ஏன்னா சீட்டு போட்டு ஸ்க்ரூ ஏற்றி கொடுத்தோமா அப்புறமேட்டு முன்னாடி இருந்து ஒரு பல்பு நீங்கள் எதை தூக்கும் போதோ எடுக்கும் போதோ அழுத்திட்டு உள்ளே போயிடுச்சுன்னா நீங்கள் அந்த எல்லா ஸ்க்ரூவும் கழட்டிவிட்டு மறுபடியும் நீங்கள் அந்த பல்பு சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வெல்கம் போர்டுக்கு பின்னாடி சீட்டு தர மாட்டோம். ஓகேங்களா? பாருங்கள், 3 ஒரு பக்கம் பாருங்கள் எம்டி போர்டு, நம்ம பக்கம் லைட்டை தந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. கரெக்டாக கீழே பாருங்கள் குத்து விளக்குக்கு வந்து நம்ம வாமிட்டு போடுவோம். அந்த விளக்கு ரெட் எரியும் பாருங்கள், அந்த நெருப்பில் ரெட் கலர் போட்டுக்கிறோம். மற்ற பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அதே மாதிரி இந்த குருவின்னு சொல்லுவாங்க பாருங்கள் மேலே ஓகேங்களா? அது பாருங்கள் 2 பக்கமும் பார்த்த மாதிரி இப்படி நேராக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், மேலே பாருங்கள் வெல்கமுக்கும் நம்ம அந்தந்த பெயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கலர் கொடுத்ததுனால நான் நீட்டாக தெரியுது. ஓகேங்களா? இது பாருங்கள் நைட்டில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்கோசம்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு போர்டு நல்வரவு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி போர்டு வேணுன்னா ஸ்க்ரீன் 3 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி அவைலபிள். இங்கே எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நம்ம சேஃபாக பார்சல் பண்ணி அனுப்பிச்சி விடலாம். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இதை ரேட்டு மட்டும் நான் சொல்லலை, ஏன்னா ரேட்டு வந்து அப்பப்போ மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி போர்டு வேணுன்னா ஸ்க்ரீன் 3 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.